வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. Sit in any comfortable meditative position. Make sure you are back naked in a straight line. Keep your hands in Namaskar Mudra. Gently close your eyes. Take a deep breathe in and long breathe out. Once again, take a deep breathe in and long breathe out. Now take a deep breathe in, chant Om. सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यं करवावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. Feel the nice vibration, feel the calmness of your mind. Gently rub your palms, keep on your eyes. Bring awareness on your eyes. Gently open your eyes, see the palm with a smile. Feel happy. Be happy. Screen ஷேர்ல இருக்கா? ஸ்லைடு தெரியுதா? இதுல ஒரு டயக்ராம் இருக்கும். ஒரு சைக்கிள் இருக்கு. அதுல மேல இருந்து ஒன்னொன்னா பாருங்க. இதான் பிரேக் த செயின். இந்த லைஃப், பிறப்பு இறப்பு அப்படிங்கிற ஒரு லைஃப் சைக்கிள். பிறந்திருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஆகிதான் ஆகணும்? இறந்துதான் ஆகணும். டெத் ஆகிதான் ஆகணும். எப்படி பிறப்பு வந்த பிறகு இறப்பு என்பது உண்மையோ, அதே போல இறப்புக்கு பிறகு பிறப்பு இருக்கு. ஒன்ஸ் நீங்க பிறந்துட்டா இறப்புங்கிறது நிச்சயம் வந்தே தீரும். இறந்தா மீண்டும் பிறப்பு வரும் அப்படிங்கிறது யோகா பிலாசபி. இந்த செயினை நம்ம ஏன் இது எப்படி நடக்குது, அது எப்படி பிரேக் பண்றது? இதை பிரேக் பண்ற இந்த யோகாவோட டெக்னிக் எங்க இதனுடைய பிரின்சிபல் என்ன, எப்படி இதை என்ன விதமான தத்துவத்தின் அடிப்படையில இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்ப நம்ம இந்த டயக்ராம் பார்க்க போறோம். எல்லா யோகா டெஃபினேஷனும் இதான் ட்ரை பண்ணுது. ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆத்மா தான் நம்முடைய ஒரிஜினல் ஸ்வரூபம். இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கே இன்னும் உங்களுக்கு பல நாட்கள் ஆகும். நமக்குள்ளார ஆத்மா இருக்கான். நமக்குள்ளார ஆத்மா இருக்கு அப்படிங்கிற அபிப்பிராயத்தை இனிமேல மாத்திடணும். நமக்குள்ளார ஆத்மா இல்லை, நாம தான் ஆத்மாவே. நமக்கு இந்த உடம்பு ஒரு அடையாளத்துக்காக கவரப்பட்டிருக்கு. அப்ப இந்த பாடி நாம கிடையாது, நம்முடைய ஸ்வரூபம் அந்த ஆன்மா அப்படிங்கிறது. இந்த ஆத்மா இல்லைன்னு சொன்னா இந்த உடம்புக்கு மரியாதை கிடையாது, மதிப்பு கிடையாது. இந்த உடம்பு அது மண்ணோட மண்ணு போயிடும். அப்ப இந்த ஆத்மால இம்ப்ரின்ஸ் இருக்கு, பதிவுகள் இருக்கு. இந்த இம்ப்ரின்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன அனுபவங்கள் இருக்கோ அத்தனையும் அதுல பதிவாரு. இந்த ஆத்மா பிளஸ் இம்ப்ரின்ஸ் தான் நம்மளுடைய பேஸ். நமக்குள்ளார இந்த ஆத்மா இம்ப்ரின்ஸ் உள்ளாரத்தினுடைய பிரதிபலிப்பு தான் நம்மளுடைய வெளிப்படுகின்ற தன்மை, நாம இயங்குகிற தன்மை. நம்ம உயிரோடு இருக்கோம் காட்டிக்கிறது, அடையாளம் காட்டுறதுக்கு எது ஆதாரமா இருக்கோ அதுதான் இந்த ஆத்மாவும் இம்ப்ரின்ஸ். இதுல இருந்து வெளியேறுகின்ற எண்ணங்கள், தாட்ஸ். இம்ப்ரின்ஸ் இல்லைன்னா தாட்ஸ் வராது. இந்த இம்ப்ரின்ஸ் வினைப்பதிவு அப்படிங்கிறது இருக்கு, அதுல இருந்தா தாட்ஸ் வருது. இந்த தாட்ஸை சான்ஸ்கிரிட் வேர்ட்ல விருத்தி அப்படின்னு சொல்றோம். இந்த எண்ணங்கள் வந்துச்சுன்னா
ஒரு எண்ணம் எழுந்தாதான் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு ஆக்ஷன் செயல் வரும். எண்ணம் இல்லாம செயல் வராது. உங்களுக்கு வந்து படிக்கணும்னு தோணாமலே படிக்க முடியுமா என்ன? 8 மணிக்கு 7 மணிக்கு கிளாஸ் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு திங்கிங் வரவே இல்லை, எப்படி கிளாஸ்க்கு வர முடியும்? ஸோ உங்களுடைய எண்ணம் இல்லாம, ஒரு தாட்ஸ் இல்லாம ஒரு செயல் கூட நடக்காது. அப்போ தாட்ஸ் இருந்தாதான் ஆக்ஷன் வரும். இந்த ஆக்ஷன்ல ரெண்டு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. எந்த வேலை செஞ்சாலும் அது ரெண்டு அடிப்படையா இருக்கு. ஒன்று குட் ஆக்ஷன் அல்லது பேட் ஆக்ஷன். நல்வினை தீவினை, இது ரெண்டு தான் இருக்கு. எந்த செயல் செஞ்சாலும் அந்த செயல்ல இருந்து உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் சுகா ஆர் துக்கா. ஒண்ணு சுகமா இருக்கு இல்லைன்னா துக்கமா இருக்கு. கிளிஸ்டா கிளிஸ்டா. ம் சுகமா இருக்கும் அல்ல துக்கமா இருக்கும். இந்த சுக துக்கத்தை அனுபவிக்கின்ற போது, சுகத்தை அனுபவிக்கின்ற போது உங்களுக்கு ஆசை உருவாகும். சுகத்தை அனுபவிச்சீங்கன்னா டிசைர் வந்துடும். எந்த ஒரு சுகம் அனுபவிச்சாலும் அந்த சுகம் மீண்டும் வேண்டும் என்ற ஒரு விருப்பமானது உருவாகும். எந்த துக்கத்தை அனுபவிச்சாலும் வெறுப்பு உருவாகும். இந்த துக்கத்துக்கு என்ன காரணம்? அந்த துக்கத்துக்கு யார் காரணம்? அவங்க மேல நமக்கு இந்த துக்கம் எனக்கு மீண்டும் வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறுப்பு உருவாகும். இந்த விருப்பு வெறுப்பு மீண்டும் நம்ம ஆத்மா மேல ஒரு ஆவரணமா மேல கவர் ஆகி இம்ப்ரன்ஸா உட்காந்து. சோ அதே தாட்ஸ் மீண்டும் வரும், அதே செயல் செய்வீங்க. இப்படி இந்த சர்க்கிள் நடந்துகிட்டே இருக்கு. இதை பிரேக் பண்ணி நம்ம உள்ளார போகணும். இந்த விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற உணர்வு உருவாகாம பாத்துக்கிறதுக்கு பேரு உள்ள சமநிலை. உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா உணர்வுகளையும் சமமாக பாவிக்கணும். எப்படி பாவிக்கிறது? இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது கழுத்து வலி கால் வலி ஏதாவது இருக்கா? கழுத்து வலி கால் வலி ஏதாவது உட்காந்துருக்கும் போது டிஸ்டர்பன்ஸ் இருக்குதானே? நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காடுறீங்க தானே? யாரு சொல்லி அட்ஜஸ்ட் பண்றீங்க? சம்திங் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, ஆனா அதை நீங்க டாலரேட் பண்ணிக்கல, நீங்க அதை கவனிக்கவும் இல்லை. உங்களை அறியாமலே நீங்களே அதை ஆல்டர் பண்ணிடுறீங்க. ஆனா அதை கவனிச்சு இது டெம்பரவரி, இது வந்து கொஞ்ச நேரம் இருக்கும் அப்புறம் போயிடும் அப்படின்னு சொல்லி அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து அனித்தியமானது, நிலையற்றது, இம்பர்மனன்ட் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த புரிதலோட நீங்க இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு விருப்பமும் இல்லை வெறுப்பும் இல்லை. நீங்க பெறுகின்ற எல்லா அனுபவமும் சுகமோ துக்கமோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு அனுபவம் இருக்கு. இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கிறீங்க, இப்ப ஒரு அனுபவம் இருக்கு. இந்த படிக்கின்ற போது உங்களுக்கு ஏற்படுகின்ற அனுபவம், இப்ப நீங்க இருக்கிறீங்களா இந்த அனுபவம் அடுத்த நிமிஷத்தோட கனவு. சொல்லுங்க ஐயா. போட்டோம் கடி போட்டோம். நீங்க அனுபவிக்கின்ற எல்லா அனுபவமும் அடுத்த நிமிஷத்தோட கனவு தான். நீங்க அனுபவிக்கின்ற ஒவ்வொரு நாளும் அடுத்த நாள் வந்தா இன்னைக்கு அனுபவிக்கிற நாட்கள் வந்து கனவு தான். நேற்று நீங்க அனுபவித்ததெல்லாம் நீங்க மீண்டும் ஒரு காட்சிப்படுத்தி பார்த்துக்கலாம் கண்ணை மூடி, ஆனா அது திரும்ப வராது. இப்படி ஒரு உலக உண்மை அது. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து விருப்பு வெறுப்பு கிடையாது. இந்த விருப்பு வெறுப்பு இல்லைன்னா புதுசா பதிவு உருவாகாது. புதுசா பதிவு உருவாகலைனாவே நீங்க இந்த பிறப்பு இறப்பு வட்டத்துல இருந்து நீங்க எஸ்கேப் ஆயிடலாம். இதுதான் புத்திஸ்டோட டெக்னிக். ஒவ்வொரு க்ஷண பொழுதும் க்ஷணபங்கவாதம்னு பேரு. ஒவ்வொரு நொடி பொழுதும் கவனமாக இருந்து விருப்பு வெறுப்பு இல்லாம உங்க மைண்டை பேலன்ஸ் வச்சிருக்கிறதுக்கு பேர் தான் புத்திஸ்ட் மெடிடேஷன். ஜெயினிசம் புத்திசம்லாம் ஃபியூச்சர்ல வருது, நம்ம சிலபஸ்ல இருக்கு. துக்க சம்யோக வியோகம், இந்த சுக துக்கம் என்பது எப்படி உருவாகுது, எதனால் உருவாகுது? திருஷ்டாதிருஷ்யத்தினுடைய சம்யோகம். இந்த உடம்பும் உயிரும் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுனால, ஆத்மா வந்து உடம்போட சேர்ந்திருக்கிறதுனாலதான் அனுபவங்களை அனுபவிக்குது. அப்போ அது எதனால அப்படி சேர்ந்திருக்குதுன்னு அறியாமையினால சேர்ந்திருக்கு. அதை நீக்கிறது தான் நம்மளுடைய வேலை. கீதை எப்படி சொல்லுது?
கர்மா எந்த செயல் செய்யும் போதும் அதனுடைய பலனை எதிர்பார்க்காது. நீங்க பலனை நிஷ்காமிய கர்மா பலனை எதிர்பார்க்கலன்னா அந்த செயலுக்கான வரக்கூடிய சுகதுக்கம் உங்களுக்கு கிடையாது. ஒரு செயல் செய்யும் போது இதெல்லாம் நீங்க யோக கர்மசு கௌசலம் இதெல்லாம் கடமையாக செய்து நீங்க அந்த கடமை செய்யணும். குருவண்ணே வேக கர்மாணி ஜிஜீவீசே சதம் சமாஹா. ஈசாவாசி உபநிஷத்து 2வது ஸ்லோகம். இந்த உலகத்துல நீங்க 100 வருஷம் வாழலாம், எந்த குறையும் இல்லை. ஆனா உங்க கடமையை நீங்க செஞ்சு வாழணும். ஆக்ஷன் அப்படி இருக்கணும், அந்த செயல் அப்படி இருக்கணும். இப்படி ஒரு ஸ்லோகம் எல்லாமே டெபனிஷன் தான், யோகாக்கான டெபனிஷன். சித்த விருத்தி நிரோதகா. சித்த விருத்தி எங்க சித்தம் விருத்தி ஆகுதோ அங்கே அதை போய் நிரோதம் பண்ணிடுது. தாட்ஸை உருவாகாம பண்ணிட்டீங்கன்னா இந்த செயின் எல்லாம் அறுந்து போகுமா? இப்படி எல்லா டெபினேஷனும் ஏதோ ஒரு வகையில இந்த செயினை பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. என்னன்னா புதிய கர்மாக்கள் உருவாக கூடாது. பழைய இம்ப்ரின்ஸ் அடிப்படையில, பழைய வினைப்பதிவின் அடிப்படையில நமக்கு எண்ணம், செயல், செயல் விளைவு இதெல்லாம் உருவாகும். அதுதான் நம்முடைய பிறவி பலன். எடுத்திருக்கிற இந்த பிறவியில அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வந்துட்டோம். ஆனா மீண்டும் அனுபவிக்க கூடாது, மீண்டும் அதை போய் பதிவாக்கிற கூடாது. இதுதான் டெபினேஷன், இதுதான் பேஸ். இதை பிரேக் பண்ணீங்கன்னா தான் நீங்க இந்த புதுசா சம்ஸ்காரம் உருவாகலாம், பழசெல்லாம் அழிஞ்சு போகும். வேதங்கள் வேதம் அப்படின்னா வித்து, ரூட் வேர்டு. வித்துன்னா நாலேஜ், அறிவு அல்லது ஞானத்துக்கு பேர் தான் வேதம்னு பேரு. இந்த வேதங்கள் 4 வேதம் இருக்கு. இந்த 4 வேதம் தான் நம்ம வாழ்றதுக்கான மேனுவல் கைடு. இந்த 3 வேதம் ஃபர்ஸ்ட் இருந்தது, திரை வித்யா அப்படின்ட்டு. 3 ஃபோல்டு நாலேஜ், ஞானங்கள் 3 வகைப்படும், 3 ஃபோல்டுல இருந்தது. அதர்வண வேதம் அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ஆட் பண்ணப்பட்டது. இந்த வேதங்கள்ல ஸ்ருதி அப்படின்னு சொல்றோம். ஸ்ருதினா காதுல கேட்கறது. இது யாரு சொன்னாங்க? யாராவது பாடினாங்களா, யாராவது சொன்னாங்களா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. யாராவது சொல்லப்பட்டதுன்னா இல்லை. அப்ப அது எதுல இருந்தா வந்ததுன்னா அபுருஷயா, மனிதர்களால் சொல்லப்பட்டது அல்ல. இது தியானம் பண்ற ரிஷிகள் முனிவர்களோட காதுல கேட்டது. அந்த கேட்ட அந்த ஹிம்ஸ், அந்த ஒரு கீதம் தான் இந்த வேதமாக பாடலாக ஒலிக்கிறது. அதுக்கப்புறம் தான் ஃபியூச்சர்ல லேட்டரான அதை அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளார என்ன இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி எடுத்தாங்க. அப்பதான் தெரிஞ்சது வேதம் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மேனுவல் கைடு ஃபார் ஹியூமன் பீயிங். மேனுவல் கைடுன்னு என்னன்னு தெரியுமா? ஓனர்ஸ் கைடு. கார் வாங்கினா ஓனர்ஸ் கைடு வருமா? ஒரு கம்பெனி கார் இருக்கு, ஹுண்டாய் கார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த ஹுண்டாய் கார் கம்பெனி அந்த ஓனருக்கு ஒரு புக்கை தருவாங்க, கைடு புக். அந்த கார் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த கார் என்ன பிரின்சிபல் இயங்குது, இந்த கார் எப்படி தயாரிச்சிருக்கோம், எது எது எங்கெங்க இருக்கு, இதை வச்சு இந்த காரை நீங்க இப்படி மெயின்டைன் பண்ணீங்கன்னா இந்த கார் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாகனத்துக்கு ஒரு மேனுவல் கைடு ஹுண்டாய் கம்பெனி தயாரிச்சு ஓனர் கையில கொடுப்பாங்க. ஓனர் அந்த புக்கை வாங்கி என்ன பண்ணணும்? அதை படிக்கணும். அவருக்கு படிச்சாலும் புரியாது. அதனால என்ன பண்ணுவாரு? அந்த ஓனர்ஸோட மேனுவல் கைடை எடுத்துட்டு தூக்கி ஓரமா போட்டு, ஏற்கனவே அந்த காருக்காக மேனுவல் கைட்ல படிச்சும் ஒருத்தர் இருப்பான், அந்த கார் மெக்கானிக், அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. அவன் அதை மேனேஜ் பண்ணி கொடுத்துருவான். இப்படிதான் இன்னைக்கு காரை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இப்படி நினைச்சு பாருங்க, அந்த உண்டாய் காரை நீங்க போய் பர்ச்சேஸ் பண்றீங்க. வேற ஒரு கம்பெனி, வேற ஒரு சுசி கம்பெனிக்காரன் ஒரு மேனுவல் கைடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறான். அந்த கைடை நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா?
அப்படியே அந்த கைடை வச்சு நீங்க ஃபாலோ பண்ணாலும் உங்க வண்டி மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்குமா? சரி. வேற கம்பெனி மெயின்டெனன்ஸே உங்களுக்கு செட் ஆகாது கார் புக்கு. இப்போ ஓனருக்கு வந்து கார் எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியாது, என்ன மெக்கானிசம் என்ன பிரின்சிபல் எதுவுமே தெரியாது, எப்படி தயாரிச்சாங்க தெரியாது. ஆனா அந்த கார் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரே ஒரு மேனுவல் கைடு எழுதுறாரு. கார் வாங்கின ஓனர், கம்பெனிக்காரன் எழுதல, இவர் எழுதுறாரு. ஏன்னா ஓனர் மேனுவல் கைடை தூக்கி போட்டார். இப்ப அந்த வாகனம் எது தெரியுமா? அந்த கார் தான் நம்மளோட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ். அது எப்படி மெயின்டைன் பண்ணு சொன்னது, எதை யாரு படைச்சாங்களோ அந்த கடவுளே எழுதுனது தான், சொன்னது அந்த மேனுவல் கைடு. அதுதான் வேதம். இந்த வேதத்துல தான் நம்மளுடைய இந்த இந்த வாகனம், நமக்காக ஒர்க்கப்பட்ட இந்த ஆத்மா பயணிக்கிற இந்த வாகனத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய மேனுவல் சர்வீஸ் புக் வந்து வேதம். இவ்வளோ நாள் எப்படி அந்த ஓனருக்கு வந்து மேனுவல் புக்கு தெரியாதோ, படிக்க தெரியாதோ, புரிஞ்சுக்க தெரியாதோ, அது மாதிரி மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட இந்த வேதம் மனிதர்களால் இன்னும் படிக்கப்படவில்லை, இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, அதுக்காக முயற்சி பண்ணவில்லை. வாழ்க்கை எப்படிதான் வாழணுங்கிறத வேதம் சொல்லுது. ஏன்னா அவர் தான் படைச்சவர், அவர் தெரியும் இப்படி இப்படிதான் உங்களோட படைப்பு இருக்கு, இப்படி இப்படி நீங்க வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் அந்த மேனுவல் கைடை பத்தி தெரியல. அதனால என்ன பண்ணிட்டாங்க, இவங்களே ஒரு மேனுவல் கைடு எழுதிட்டாங்க. அந்த மேனுவல் கைடு பிரகாரம் தான் இன்னைக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு மேனுவல் கைடு வச்சிருக்கான், அதை பேஸ் பண்ணி நாமளும் வாழ்ந்துட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரன் நல்ல காலேஜில் படிச்சா நாமளும் நல்ல காலேஜில் படிக்கிறது. அவன் ஒரு நல்ல வேலைக்கு போனா நாமளும் வேலைக்கு போறது. அப்ப வேதம் என்ன சொன்னது? யாருக்கு சார் தெரியும்? இன்னைக்கு தானே வந்திருக்கிறோம். ஸோ அஸ் ஏ யோகா ப்ரொஃபஸர், அப்போ உங்களுக்கு புரியுதா மேனுவல் கைடு எங்க இருக்குன்னு? இப்ப நீங்க எல்லாம் எதுக்கு வந்து படிக்கிறீங்கன்னா, நான்னா யாரு, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மானா என்ன, நம்ம புருஷன்னா என்ன, இதுதான் மேனுவல் கைடு. எப்படி வாழணுங்கிற வழிமுறை இந்த வேதத்துல தான் இருக்கு. இது மக்களுக்கு தெரியாது. நீங்க படிச்சுக்கிட்டு அதை போய் நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க, அதனால நீங்க ப்ரொஃபஸர். இது யாராவது சொல்லி இருந்தா புருஷா, ஆனா இது அப்புருஷய, மனிதர்களால் சொல்லப்பட்டது அல்ல. யாரால் படைக்கப்பட்டதோ அவங்க தான் சொல்ல முடியும். இந்த வேதங்கள் 4 வேதம் இருக்கு. ரிக் யஜுர் சாம அதர்வண வேதம் 4 வேதம் இருக்கு. ஒவ்வொரு வேதத்துக்கும் உபவேதம் இருக்கு. அந்த உபவேதத்துக்கு ஷில்ப வேதம், தனுர்வேதம், கந்தர்வேதம், ஆயுர்வேதம் 4 வேதங்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு வேதங்களும் ஒரு கன்க்ளூட் பண்ணி சிங்கிள் வேர்டுல அந்த வேதம் வந்து கன்க்ளூட் பண்ணுது. ரிக்வேதம் அதை வந்து நம்ம சிம்பிளா மகா வாக்கியம்னு சொல்றோம். இந்த ரிக்வேதம் சொல்ற அந்த வாக்கியத்துக்கு பிரக்ஞான பிரம்மம். யஜுர்வேதனுடைய மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. சாமவேதம் சொல்ற தத்துவமசி. அதர்வண வேதம் அயமாத்ம பிரம்மம். இந்த 4 வேதங்களிலும் 4 மகா வாக்கியங்கள் இருக்கிறது. மகா வாக்கியம்னா தி கிரேட் வேர்ட்ஸ். பிரக்ஞான பிரம்மம் அப்படின்னா அறிவே தெய்வம், அவ்வளவுதான். யுவர் கான்சியஸ்னஸ், யுவர் நாலேஜ் ஆர் யுவர் ஞானா இஸ் அ பிரம்மன். அறிவே தெய்வம். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னா, அகம்னா நானு, ஐஎம், ஐஎம் த பிரம்மா. அஸ்மின்னா இருக்கிறேன், ஐஎம் ஏ பிரம்மன், நான் பிரம்மமாக இருக்கிறேன். தத்துவம் அசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? நீ தான் கடவுளாக, நீ தான் பிரம்மமாக இருக்கிறாய். அயம் ஆத்ம பிரம்மம். என்னுடைய ஆத்மாதான் பிரம்மமாக இருக்கிறது. ஆத்மா வேற பிரம்மம் வேற அப்படின்னு கிடையாது. இப்படி 4 மகா வாக்கியங்கள் 4 வேதத்தினுடைய கன்க்ளூஷன். எங்கெல்லாம் டேப்லர் காலம் இருக்கோ அந்த டேப்லர் காலத்துல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். டேப்லர் காலம் தானே அப்படின்னு ஸ்கிப் பண்ணீங்கன்னா நம்மளை ஃபீல் பண்ண வச்சிடும். கட் ஆஃப் மார்க் என்ன கட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்றானோ
அங்க கரெக்டா 2 மார்க் கம்மியா இருக்கும் நம்மளோட ரிசல்ட்டுக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் அடிச்சிருந்தா போதும் சார், நான் குவாலிஃபை பண்ணியிருப்பேன். அந்த ஒரு கொஸ்டின் இந்த கட்டத்துல இருந்து தான் இருக்கும். அதனால ஒவ்வொரு கட்டமும் கேர்ஃபுல்லா படிக்கணும். ரிக்கேஜூர் சாமதரன் வேதம், அதனுடைய 4 சில்ப வேதங்கள், அதனுடைய 4 மகா வாக்கியங்கள். ஷில்ப வேதம்னா தெரியுமா? ஷில்ப வேதம் என்னது? ஆர்கிடெக்சர். தனுர்வேதம் மிலிட்ரி போர்ஸ் எல்லாம் எப்படி நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் அப்பவே இருந்தது, இன்னும் இருக்கு. கந்தர்வேதம் நம்மளுடைய இந்தியன் மியூசிக், மியூசிக் எல்லாம் அதுல இருந்து வந்ததுதான். ஆயுர்வேதம் மெடிசின், இது எல்லாமே வேதங்கள்ல இருந்து வந்ததுதான். புதுசா நம்ம எதுவும் கண்டுபிடிக்கல இன்னும். இந்த வேதாக்கு அங்காஸ் இருக்கு. அங்கா அப்படின்னா பாடி பார்ட்ஸ். இந்த வேதத்துக்கு 6 அங்காஸ் இருக்கு. வேதங்காஸ் அல்லது சத்தங்காஸ்னு பேர். 6 அங்கங்கள் இருக்கு. இதுல ஒண்ணு இல்லைனாலும் நாம் எப்படி நமக்கு ஏதோ ஒரு ஆர்கன் இல்லைன்னா ஹேண்டிகேப்ட் ஆயிடுவோமோ, அது போல இந்த வேதத்துக்கு இந்த 6ல ஒண்ணு இல்லைனாலும் வேதம் ஹேண்டிகேப்ட் ஆயிடும். அந்த வேத அங்காஸ் தான் அந்த சத்தங்காஸ்ன்னு சொல்லக்கூடியது அல்லது வேதங்காஸ். வியாக்கரமா, சீக்ஷா, நிருக்தா, சந்தஸ், ஜோதிஷ், கல்பா அப்படிங்கிற இந்த 6. சீக்ஷா அப்படின்னா பொனட்டிக் சவுண்ட், ஒரு வேதத்தை எப்படி நீங்க சவுண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. வேத மந்திரங்களை ஸ்லோகத்தை சேன் பண்ணும்போது நீங்க எப்படி இந்த சவுண்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்வரம். கல்பா ரிச்சுவல்ஸ், என்னென்ன சடங்கு முறைகள்லாம் நீங்க செய்யணுமோ அதுக்கு பேர் ரிச்சுவல்ஸ், அது கல்பா. வியாக்கரணா, வியாக்கரணமா அல்லது வியாக்கரணா கிராமர், இலக்கணம். நிருத்தா, நிருக்தா அப்படிங்கிறது எட்டிமாலஜி, ஒரு வார்த்தையினுடைய சொல் எப்படி பிறந்து வருது, ரூட் வேர்டு. ஒவ்வொரு சொல்லும் பிரிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பதம் இருக்கு, அது ஒரு மீனிங் கொடுக்கும். சந்தஸ், எவ்வளவு நீட்டணும் எவ்வளவு குறுக்கணும் அப்படிங்கிறதுலாம் சந்தஸ். ஜோதிடம், ஜோதிஷ், வானிவியல், வானியல் சாஸ்திரம். இந்த வானத்துல இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலாம் இந்த வேதத்திலேயே இருக்கு. இந்த 6 அங்கங்களும் அடிப்படையாக கொண்டதுதான் வேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுதான் வேதங்காஸ். ஆசிரமா, இது என்னன்னு தெரியுமா? ஆசிரமா, ஆசிரமம்னா என்ன கேள்விப்பட்டிருக்கோம் நாம் இதுக்கு முன்னாடி? ஸ்கூல். ஸ்கூல்ல ஆசிரமம்னா ஸ்கூலு. அப்புறம் தங்குமிடம் சொல்லி கொடுக்க மேடம். ஐயா, தங்குமிடம் சொல்லி கொடுக்க மேடம். கொடுக்க கத்துக்கிற மேடம். இடம், சொல்லிக்கிற இடத்துக்கு பேர் எல்லாம் ஆசிரமம். ஓகே, அப்புறம் வேற? குருகுலம். குருகுலம். இப்ப கரண்ட்ல வாழ்க்கையில நடைமுறையில எதை ஆசிரமம்னு சொல்றாங்க? நம்ம அநாத் ஆசிரம், முதியோர் அநாத ஆசிரமம். ஆசிரமம். வெரி குட், அவ்வளவுதான், கிரேட் வேர்டு. நார்மலா முதியோர் யூஸ் ஆசிரமம். பண்ற வார்த்தை அநாத ஆசிரமம். அப்ப அனாதைகள் வாழுகின்ற இடத்துக்கு ஆசிரமம் அப்படின்னு நாம இப்பத்தி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். ரியலா ஆசிரமம்னா சதுரனையா சொன்ன மாதிரி அது கத்துக்கிற இடம், வாழ்ற இடம், அதெல்லாம் தான். ஆனா அது இன்னைக்கு எப்படி மருவி இருக்கு பாருங்க. அனாதைகள் இருக்கிற இடம் பேரு ஆசிரமா. ஆசிரமா அப்படின்னா சிரமம் இல்லாம ஒரு மனிதன் வாழுகின்ற இடத்துக்கு ஆசிரமம் பேரு. வாழ்நாள் முழுவதும் ஒருவனுக்கு ஆசிரம லைஃப் வேணும். சோ வாழ்நாள் முழுவதும் அவன் எப்படி சுகத்தோட வாழணுங்கிறது தான் ஆசிரமம். அது கொஞ்ச நாள் இருக்கிறது மட்டும் இல்லை, எல்லா நாளும். அது நாளா பிரிக்கிறாங்க, 4 ஸ்டேஜா பிரிக்கிறாங்க. பிரம்மச்சரியா,
கிரகஸ்தா, வனப்பிரஸ்தா, சந்நியாசம். இப்படி லைஃபை 4 பகுதியா பிரிக்கணும். உங்களோட லைஃப் ஸ்பேன் வந்து 100 இயர்ஸ். உங்களோட வாழ்நாள் வந்து ஆயுட்காலம் 100 வருஷம். இதை 4ஆ டிவைட் பண்ணா ஒரு செக்ஷனுக்கு எத்தனை வருஷம் வரும்? 25. 25 இயர். 25 இயர்ஸ் ஃபார் பிரம்மச்சரியா, 25 இயர்ஸ் ஃபார் கிரகஸ்த, 25 ஃபார் வனப்பிரஸ்த, 25 ஃபார் சந்நியாசம். ஃபர்ஸ்ட் 25 பிரம்மச்சரியா ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ். யூ ஹாவ் டு லேர்ன். எல்லா வேதங்களையும் கத்துக்கணும். மேனுவல் கைடு அதெல்லாம் கத்துக்கணும். ரிச்சுவல்ஸ், சடங்கு, வியாக்கரம, சீக்ஷா, சந்தஸ், ஜோதிஷ், கல்பா எல்லாம் ஒருவன் 25 வயசுல முதல்ல 25 இயர்ஸ்ல அதை கத்துக்கணும். அதான் வேலை, அதான் ஸ்டூடெண்ட் ஸ்டேஜ். 25 வயசுல கல்யாணம் பண்ணணும். 50 வயசு வரைக்கும் அவன் கிரகஸ்தனா வாழ்வான். அப்படி கிரகஸ்தனா வாழும்போது, இல்லறத்துல வாழும்போது அங்க படிச்ச படிப்பெல்லாம் இங்க அனுபவமா வாழ்ந்துட்டு இருப்பான். எப்படி வாழணுங்கிறதெல்லாம் ஏற்கனவே அதுல சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு வாழ்ந்துட்டு 50 வயசு ஆகும்போது அவன் வனப்பிரஸ்தன். அவன் வந்து காட்டுக்கு திரும்ப வந்துடணும். வந்து அங்க இருக்கக்கூடிய பிரம்மச்சரியனா இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் அவரு டீச் பண்ணணும். ஏன்னா அவர் படிச்சிருப்பாரு, வாழ்க்கையை அனுபவிச்சிருப்பாரு. இதை ரெண்டும் அவரு அங்க அப்ளிகேஷன் வந்து மற்ற குழந்தைங்க சொல்லி கொடுப்பாரு. வயசு 75 ஆச்சு. சந்நியாசம். தனக்குன்னு எந்த உடைமைகளும் கிடையாது. எல்லாத்தையும் திறந்துட்டு ஞானத்துக்காக முயற்சி பண்ணுவார். முக்திக்காக ஒரு எந்த எஃபோர்ட்டும் இல்லாம எஃபோர்ட்லெஸ்லி டேக்கிங் ரெஸ்ட். தட்ஸ் அ சந்நியாசம். இந்த கிரகஸ்தன் தான் மீதி 3 பேருக்கும் அவங்களுக்கு தேவையான எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். ஃபுட்டு, பணம், சாப்பாடு எல்லாமே அவர் தான் கொடுக்கணும். இதுதான் சிரமம் இல்லாம வாழ்றதுக்கான வழிமுறை. வேதம் இப்படித்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை டிபைன் பண்ணிருக்கு. இதுதான் பர்ஃபெக்ட் மேனுவல் கைடு ஃபார் ஹியூமன் பீயிங். அதுக்கு பேர் ஆசிரமான பேரு. ஆனா இது எங்க இருக்குன்னு தெரியல, யாருக்கும் தெரியாது. அதனால மனிதன் என்ன பண்றான்? கிரகஸ்தனாவே பிறக்கிறான், கிரகஸ்தனாவே வாழ்றான், கிரகஸ்தனாவே செத்து போயிடுறான். அதனால வாழ்க்கை ஃபுல்லா சிரமம் தான் இருக்கு. த லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் மிசரி. ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 3 பாட்டு தெரியாது. இப்ப நீங்க படிக்கிற கல்வி எல்லாம் சார், அப்ப ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட் எல்லாம் போய் படிக்கிறாங்களே, அந்த கல்வி அந்த ஸ்டூடெண்ட் ஈவன் இப்ப வரைக்கும் நீங்க எம்எஸ்சி வரைக்கும் படிச்ச படிப்பெல்லாம் எதுக்குன்னா, எப்படி கிரகஸ்தா லைஃப்ல எப்படி ஒருத்தங்கிட்ட இருந்து அதிகமான பணத்தை நம்ம சம்பாதிக்கிறதை ஏர்ன் பண்றதுக்காக தான் படிச்சிருக்கீங்க. ஈவன் யூஜிசி நெட் எக்ஸாம் ஆல்சோ நீங்க படிக்கிறது அதுக்கு தான். கிரகஸ்த லைஃப் வந்து எப்படி நீங்க ஓவர் கம் பண்றது, கிரகஸ்த லைஃப் மேனேஜ் பண்றதே வாழ்க்கையில பெரிய சாதனை. அதை ஓவர் கம் பண்றதுக்கே நமக்கு வாழ்க்கை பத்தல, நம்பிக்கையும் இல்லை. இந்த கிரகஸ்தாவை கடப்போமா கடத்த மாட்டோமா, அதுக்கே சரியா போச்சு வாழ்க்கை. அதுக்கு தான் யூஜிசி நெட் படிக்கிறோம். யூஜிசி நெட் படிச்சா வேலை கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? போஸ்டிங் போடுவாங்களா, போட மாட்டாங்களா? இது வரைக்கும் யாருக்கும் போட்ட மாதிரியும் தெரியல. ம். அப்போ நம்ம எதுக்காக படிக்கிறோம்? இந்த கிரகஸ்தானுக்காக. ஆனா வேதம் என்ன சொல்றது? ஒன்று 4 பகுதி இருக்கு. இதுதான் வேதம் சொல்ற மேனுவல் கைடு. ஆனா உலகம் என்ன போகல போயிட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப இதையெல்லாம் தான் நீங்க போய் உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு சம்பளங்களை பேர்ல நேரடியா வரணும்னு அவசியம் கிடையாது. சொல்லிக் கொடுக்கறதா உங்க வேலை அப்படின்னா உங்களுக்கு தேவையானதை அதை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து சும்மாலாம் சொல்லல, நான் நிஜமா தான் சொல்றேன். இப்ப நான் உங்ககிட்ட 5000 வாங்குறேன்னா, 6000 வாங்குறேன்னா, இதெல்லாம் மேனேஜ்மெண்ட், இந்த ட்ரஸ்ட் இப்படி எல்லாம் ரன் ஆகிட்டே இருக்குமா? ஆனா இது எனக்கு பத்தாது, என் குடும்ப செலவுக்குலாம் வராது, என் பையனை படிக்க வைக்கிறதுக்கு வராது, அவனை காலேஜ் சேர்த்துறதுக்கு வராது. என்ன பண்ணுவேன்? குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டுருவேன், என் பையனுக்கு இந்த வருஷம் 1,00,000 ஃபீஸ் கட்டணும், எல்லாரும் காசு கொடுங்க அப்படின்னு நான் மெசேஜ் போடுவேன். எல்லாரும் 1000 2000 அனுப்புவாங்க, அவனுக்கு ஃபீஸை கட்டிடுவாங்க. அவ்வளோதான். யார் யாரும் எங்கே இருந்தா கட்டிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ நாம என்ன வாழ்றோமோ அந்த வாழ்க்கைக்கான பலன் அது இறைவன் கொடுத்துருவாங்க அவனுக்கு. ஸோ வேதம் இப்படிதான் லைஃப்பை வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு.
தான் ஆசிரமம். சிரமம் இல்லாம வாழ்றதுக்கான வழிமுறை இப்படிதான் இருக்கு. இது புரியுதா உங்களுக்கு? இவ்வளவு நாள் நம்மளுடைய மேனுவல் கைடு நமக்கு தெரியல. இதுக்கான மேனுவல் கைடு இங்க இருக்கு. இன்ட்ரடக்ஷன் டு உபனிஷத்து. இந்த உபனிஷத்து அப்படிங்கிறது வேதத்தினுடைய கடைசி பகுதி. இதுல 3 காண்டமா பிரிச்சிருப்பாங்க, பாத்துக்கோங்க. கர்மகாண்டா, உபாசன காண்டா, ஞான காண்டா. அதாவது முதல் காண்டத்துல, கர்ம காண்டத்துல சம்ஹிதா பாட்டும் பிராமணமும் இருக்கு. சம்ஹிதா அப்படின்னா இந்த வேத மந்திரங்கள் எல்லாம் பாராயணம் பண்றது, சான் பண்றது, பிரைசிங் மந்த்ரா. தென் பிராமணா. பிராமண பகுதின்றதுல என்னென்ன சடங்கு முறையெல்லாம் ஒருத்தன் கத்துக்கணுங்கிறதெல்லாம் கத்துக் கொடுத்துருவாங்க. ஆரண்யக்கா. ஆரண்யகம்னா காடு, காட்டு வாழ்க்கை. அந்த நீங்க சர்வீஸ் பண்றது எப்படி இருக்கணுங்கிறது. உபனிஷத்து போர்ஷன், ஞான காண்டம் கடைசி. அந்த கடைசி காண்டம் தான் உபனிஷத்து பகுதின்னு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய கடைசிங்கிறதுல அதுக்கு வேதாந்தம் அப்படின்னு பேரு. இந்த வேதாந்தத்துல தான் இந்த வேதத்தினுடைய கன்க்ளூஷன் இருக்கு. இந்த வேதாந்தம் சொல்லக்கூடிய உபனிஷத்துல தான் நாம் பார்த்தோமே இந்த மகா வாக்கியம் அதெல்லாம் இருக்கு. இன்னொரு மீனிங் உப அப்படின்னா உப நீ சத்து 3 வார்த்தை பிரிச்சுக்கிறாங்க. சிட்டிங் அட் த ஃபீட் ஆஃப் குரு. உங்களுடைய குருவோட பக்கத்துல உட்காந்து நீங்க உபதேசங்களை பெறுவதற்கு உபனிஷத் என்று பெயர். இந்த நிலையை நீங்க பெறுவதற்கு ரிசீவிங் விஸ்டம் அண்ட் கைடன்ஸ் ஹம்பிளி ஃப்ரம் ஏ டீச்சர் ஆர் குரு. நேற்றே நம்ம சொன்னோம்ல, ஸோ டீச்சர் ஆர் குரு ஞானம் பெற்றவங்ககிட்ட நீங்க போய் ஹம்பிளா ரெக்வெஸ்ட் பண்ணி கத்துக்கோங்க, பக்கத்துல இருந்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் உபனிஷத்து. இந்த உபனிஷத்துல 2 கான்செப்ட் தான். கடவுள் பிரம்மன் ஒண்ணு இருக்கு, ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு. இது ரெண்டும் தனித்தனியா பார்த்தா அது அத்வைதம். ரெண்டும் ஒன்னா பார்த்தா அதுக்கு பேரு தனித்தனியா பார்த்தா துவைதம். ரெண்டும் ஒன்னா சேர்த்து பார்த்தா அது அத்வைதம். ரெண்டும் ஒண்ணுதான், பிரம்மன் வேற ஆத்மா வேற இல்ல அப்படின்னா அது அத்வைதம், இரண்டு அற்ற நிலை. இது ரெண்டும் வேறு வேறு அப்படின்னா துவைதம். இது ரெண்டும் ஒண்ணுதான், ஆனாலும் அதுக்கு சில விசேஷம் இருக்கு. அதுதான் விசிஷ்ட அத்வைதம். இப்படி 3 பிலாசபி இருக்கு. அத்வைதம், விசிஷ்ட அத்வைதம், துவைதம்னு. அதுக்கு பின்னாடி அது டீட்டெயில பின்னாடி படிக்கலாம். த பிரம்மன் கம்ஸ் ஃப்ரம் த சான்ஸ்கிரிட் வேர்ட் அப்படின்னா ஃபார் ஆல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த பிரம்மம் அப்படிங்கறது, பிரம்மன் அப்படிங்கறது பூரணம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது ஒவ்வொரு உபனிஷத்துக்களை படிக்கும்போது ஒவ்வொரு உபனிஷத்தும் இந்த பிரம்மனை என்னென்ன வார்த்தைகள்ல சொல்றாங்க. பூரணம், ஈசா, ஓம்காரா, இப்படி ஒவ்வொரு வார்த்தைகள்ல சொல்லுவாங்க. பிராணா அப்படின்ட்டு ஒவ்வொரு உபனிஷத்தும் ஒவ்வொரு வார்த்தையில சொல்லுவாங்க. அது எந்தெந்த உபனிஷத்து என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம அப்படியே படிச்சுக்கலாம். உபனிஷத்துக்கள் சில இடத்துல குறிப்புகள் இருக்கு. உபனிஷத்துக்கள் 1000க்கு மேல இருந்திருக்கலாம். ஒரு 200 உபனிஷத்துக்கள் இருந்தாலும் சொல்லப்படுது. ஆனா இந்த முக்திக்கு உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து என்ன சொல்லுது, 108 உபனிஷத்துக்கள் மொத்தம் இருக்குன்னு சொல்லுது. அந்த 108 உபனிஷத்துக்களை இப்படி கிளாசிஃபை பண்ணலாம். சக்தியை பத்தி சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் 8. சந்நியாசத்தை பத்தி சொல்லக்கூடிய உபனிஷத்துக்கள் 20. சைவத்தை பத்தி சொல்லக்கூடியது 12 உபனிஷத்து. வைஷ்ணவிசம் வைணவத்தை பத்தி சொல்லக்கூடியது 14 உபனிஷத்துக்கள். யோகாவை பத்தி சொல்லக்கூடிய யோக உபனிஷத்துக்கள் 20.
சாமானிய ஜென்ரலா பொதுவா இருக்கிறது 21. மொத்தம் 108 உபனிஷத்துக்கள். இதுல 13 உபனிஷத்துக்கள் முக்கிய உபனிஷத்துக்களாக கருதப்படுது. ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் உபனிஷத்து 13 among 108. ஒவ்வொரு வேதங்கள்லயும் எத்தனை உபனிஷத்து இருக்கு? ரிக்வேதத்துல 10 உபனிஷத்து, யஜுர்வேதத்துல 51, சாமவேதத்துல 16, அதர்வணவேதத்துல 31. ஒவ்வொரு வேதத்துக்கும் இத்தனை உபனிஷத்து இருக்கு. மொத்தம் 108 உபனிஷத்துக்களை வந்து இப்படி பிரிச்சுக்கணும். அவ்வளவுதான். இதோட உபனிஷத்தை பத்தி, வேதத்தை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். இன் சிலபஸ்ல வந்து இன்ட்ரடக்ஷன் டு வேதாஸ், இன்ட்ரடக்ஷன் டு வேதங்காஸ் அப்படின்னு சொன்னதுனால அந்த பகுதி. இப்போ பிரஸ்தானத்ரயி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சிலபஸ்ல ஒரு வேர்டு பிரஸ்தானத்ரயி. பிரஸ்தானம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிரதானமான அல்லது முக்கியமான, இம்பார்ட்டன்ட். திரையினா பிரசாதனம். சாதனம் அப்படின்னா உங்களுடைய யோகா பயிற்சியை பண்றதுக்கு அல்லது யோக நிலையை அடையிறதுக்கு அல்லது முக்தி அடையிறதுக்கு முக்கியமான 3 பாதைகள் அல்லது 3 சாதனங்கள். அது ஒண்ணும் இல்லை, 3 டெக்ஸ்ட், 3 சோர்ஸ். அந்த 3 தான் உபனிஷத்து, பகவத்கீதா, பிரம்மசூத்ரா. உபனிஷத்து, பகவத்கீதா, பிரம்மசூத்ரா. இந்த உபனிஷத்து அப்படிங்கிறது ஸ்ருதி ஃபார்மேட்டு. வேதங்களும் உபனிஷத்துக்களும், வேதத்தினுடைய கடைசி பகுதி தான் உபனிஷத்து. வேதங்களை யார் சொன்னாங்கன்னா மனிதர்கள் சொன்னதில்லை, அது ஸ்ருதி, சிரவணமா காதல் கேட்டது. அதனால அது ஸ்ருதி ஃபார்மேட்டு. வேதாண்டு உபனிஷத்து தான் ஸ்ருதி ஃபார்மேட்ல இருக்கக்கூடியது. அதனால இதுக்கு ஸ்ருதி பிரஸ்தானம்னு பேரு அல்லது உபதேசம்னு பேரு. இந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் 108 உபனிஷத்துக்களையும் சாரமாக தொகுத்து வச்சதுதான் பகவத்கீதை. ஒரு இடத்துல பகவத்கீதைக்கு ஊமைப்படுத்துவாங்க. 108 மாடு, 108 மாட்டுல பால் கறக்கணும். அது கிருஷ்ணர் பால் கறந்தாராமா. 108 மாட்டுல பால் கறந்தாராமா. அர்ஜுனா அப்படிங்கிற கண்ணுக்குட்டியை கொண்டு போய் ஒவ்வொரு மாட்டுக்கிட்டையும் கட்டி கட்டி இதுதான் உன்னோட குழந்தைன்னு சொல்லிட்டு இவர் பாலை கறந்துட்டு வந்துட்டாராமா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ற மாதிரி இந்த 108 உபனிஷத்துக்களையும் அதனுடைய சாரத்தை கொண்டு வந்து கொடுத்ததுதான் இந்த பகவத்கீதை. எப்படி பக்திக்கு நாரத பக்தி சூத்திரம், யோகத்துக்கு வந்து யோக பதஞ்சலி யோக சூத்திரம், ஒவ்வொரு தரிசனத்துக்கும் ஒவ்வொரு சூத்திரங்கள் எழுதியிருக்காங்களோ அது மாதிரி பிரம்மத்துக்கு ஒருத்தர் சூத்திரம் எழுதினார், அதான் பிரம்மசூத்திரம். இந்த 3மே வேதவியாசரோட கான்ட்ரிபியூஷன் தான். வேதங்களை கடைசி பகுதி வேதாந்தம், அந்த பகுதியை வந்து பாதராயனார் அப்படி சொல்லுவார். அவர் தான் வந்து தொகுத்தவர் வேதவியாசர். அந்த உபனிஷத்துல கண்டென்ட் எடுத்து போட்டு கீதையை எழுதினவரும் பகவத்கீதை எழுதினது. பகவத்கீதை கிருஷ்ணர் என்ற ஒரு நபரால் அல்லது யோகா டீச்சரால அர்ஜுனுக்கு சொல்லப்பட்டது. அவர் தானே யோகா சொன்னவரு. 18 அத்தியாயத்துக்கும் 18 யோகானே பேரு. அப்ப அந்த 18 அத்தியாயத்தினுடைய 18 யோகா வந்து சொன்னவர் கிருஷ்ணர். அப்ப பகவத்கீதை எழுதினது யாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணா தான் எழுதியிருக்கணும். நீங்க பாக்குற சூர்யா படம் அல்லது ரஜினி படம் அல்லது விஜய் படம்லாம் பாக்குறீங்க அப்படின்னா அதுல அவர்லாம் டைலாக் பேசுவாரா? அதுக்காக அந்த படத்தோட திரைக்கதை வசனம்லாம் அவ்வளவு தைரியமா என்ன? அதுக்கு டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பார் இல்ல. மகாபாரதம் அப்படிங்கிறது வேதவியாசரால் எழுதப்பட்டது.
மகாபாரதம் 18 பருவங்களுடையது. அதுல ஒரு பருவம் 6வது பருவம் பீஷ்ம பருவம். பீஷ்ம பருவத்துல ஒரு குட்டி பகுதி தான் பகவத்கீதை. ஒட்டு மொத்தம் பகவத்கீதையும் மகாபாரதம் எழுதுனது வேதவியாசர். இப்ப பகவத்கீதை யார் எழுதியிருப்பாங்க? வேத்வியாஸ். வேதவியாசர். சோ அதுல இந்த மகாபாரதத்துல கிருஷ்ணரும் அர்ஜுனர் இவங்கெல்லாம் ஒரு கேரக்டர், கதாபாத்திரம். அவங்களாம் கேரக்டர். அப்போ இந்த உபனிஷத்துக்கள் அப்படியே இறைவன் கொடுத்தது ஸ்ருதி ஃபார்மேட்டு. அதை இவர் உள் வாங்கிக்கிட்டு இவர் ஓனா ஸ்டோரி மாதிரி எழுதுனதுனால இதுக்கு ஸ்மிருதி பிரஸ்தானம். அதனால இது வந்து ஸ்மிருதி பிரஸ்தானம் அப்படின்னு பேரு, அல்லது சாதன பிரஸ்தானா. எப்படி அதை வந்து அச்சீவ் பண்றது அப்படிங்கிறதுக்கான வழிமுறைகளை சொன்னது. பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறது வந்து பிரம்மத்தை உணர்ந்து கொள்வதற்காக டிஃபைன் பண்ண டெபினிஷன்ஸ் 550 ஸ்லோகங்கள் இருக்கும். அதுக்கு பேரு நியாய பிரஸ்தானம் அல்லது தர்க்க பிரஸ்தானம், யுக்தி பிரஸ்தானம் அல்லது சூத்திர பிரஸ்தானம். இப்படி அதுக்கு பல பெயர்கள் உண்டு. இது 3 தான் பிரஸ்தானத்திரை. இந்த 3 உபனிஷத்து, பிரம்மசூத்திர, பகவத்கீதை, இந்த 3 புத்தகங்களும் யார் வீட்டுல இருக்கோ அவங்க முக்திக்கு போயிடலாம். படிக்கணும் கூட அவசியம் இல்லை, வாங்கி வச்சுட்டா போதும். யார் யார் வீட்டுல இந்த 3 இருக்கு? உபனிஷத்து, பிரம்மசூத்திர, பகவத்கீதா. பகவத்கீதா இருக்கு சார். பகவத்கீதா இருக்கு. உபனிஷத் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்மேட், புக் ஃபார்மேட்ல ரெண்டுமே இருக்கு. உபனிஷத்து இல்ல, பிரம்மசூத்திரா இல்ல. அதனால அதுக்கு பிரஸ்தானத்திரைன்னு பேரு. சார் அப்ப எனக்கு முக்தி கிடைக்காதா சார் புக் இல்லைன்னா? இனிமேல் வந்துடும்ல, இப்பதான் தெரிஞ்சிருச்சு இல்ல. படிக்காதவங்களுக்கு தான் முக்தி, அதெல்லாம் வாங்கி வைக்கணும். நாம தான் படிக்கவே போறோமே. நமக்கு இதெல்லாம் சிலபஸ்ல கொடுத்துட்டாங்க, வேற வழி இல்லை, படிச்சுதானே ஆகணும். உபனிஷத்துல வந்து 10 உபனிஷத்து, சில இடத்துல 12, 13, இப்படி வந்து அதெல்லாம் சில இடங்கள்ல இருக்கும். நமக்கு இப்ப வந்து முக்கியமா நம்ம 10 உபனிஷத்து நம்ம சிலபஸ் அக்கார்டிங் டு அவர் யூஜிசி நெட் சிலபஸ் 10 உபனிஷத்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஈசா உபனிஷத்து, கேன உபனிஷத்து, கத உபனிஷத்து, பிரசன உபனிஷத்து, முண்டக உபனிஷத்து, மாண்டவிக உபனிஷத்து, தைத்திரேயி, ஐத்திரேயி, சாந்தோக்கிய, பிரம்மதாரணி, இந்த 10 உபனிஷத்துக்கு இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஈசாவாசிய, கேன, கத, பிரசன்ன, முண்டக, மாண்டவிக, ஐத்திரேயி, தைத்திரேய, சாந்தோக்கிய, பிரகதாரண்யம், 2 வாரத்தை தான் முடிஞ்சிருச்சு. ஈசாவாசிய, கேன, கத, பிரசன்ன, முண்டக, மாண்டவிக, ஐத்திரேய, தைத்திரேய, சாந்தோக்கிய, பிரகதாரண்யம். அவ்வளவு. சோ 10 உபனிஷத்துக்களுடைய பேர். பிரம்மசூத்ரா ஆல்சோ நோன் ஆஸ் த வேதாந்த சூத்ரா. வேதாந்தத்துக்கு வேதாந்தத்தை வந்து சூத்திரமா எழுதுனா அதுதான் பிரம்மசூத்திரம். ஏன்னா இவர் தான் அதை வந்து சிஸ்டமைஸ் பண்ணி அதை எழுதியிருப்பாரு. உபனிஷத்துக்கும் கீதைக்கும் காமனா ஃபார்முலா இருக்கிறது தான் பிரம்மசூத்திரம். இந்த 3மே வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்ததுனாலதான் இதை வந்து நம்ம பிரஸ்தானத்திரை அப்படின்னு இந்து பிலாசபி எடுத்துக்குது. பகவத்கீதா இஸ் a பார்ட் ஆஃப் த மகாபாரதம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இப்பதானே சொன்னேன். கான்செப்ட் ஆஃப் புருஷார்த்த சதுஸ்தயா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. புருஷார்த்தம், புருஷன்னா யாரும் இல்லை, நாம தான். அர்த்தம்னா மீனிங். நமக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? மனிதன் என்னன்னு தெரியுமா? மனிதனுக்கு விலங்குக்கு என்ன வித்தியாசம்? வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹியூமன், மேன்கைண்ட் அண்ட் அனிமல்ஸ்? இது வரைக்கும் நீங்க படிச்சு வச்சு சொல்லலாம். நம்மளுக்கு பகுத்தறிவு இருக்கு சார். பகுத்தறிவு வேற. லாங்குவேஜ், we can லாங்குவேஜ். communicate. ம், லாங்குவேஜ், பகுத்தறிவு. ம், இன்னும் ஆறறிவு. 6 அறிவா? 6வது அறிவா? Yes, sir. 6வது அறிவாம்மா? இப்பதான் 6வது அறிவு, 7வது அறிவு, 8ஆம் அறிவு, 9வது அறிவு வரைக்கும் போயிட்டு இருக்குது. பகுத்தறிவு
சாயந்தரம் மழை வருதுன்னா மத்தியானமே எறும்பெல்லாம் முட்டையை தூக்கிட்டு போய் இன்னொரு கூண்டுல வச்சு பத்திரமா வைக்குது. அதுக்கு பகுத்தறிவு இல்லையா? சுனாமி வந்தா அந்த இடத்த விட்டு ஓடி போன்னு நாய்ங்கெல்லாம் ஓடி போய் தப்பிச்சு போகுது. அதுங்களுக்கெல்லாம் பகுத்தறிவு இல்லையா? ம்? ஒரு வீட்ல ஒருத்தன் தெலுங்கு பேசுறவன் வந்து ராரான்னு கூப்பிட்டா வருது, பாகுன்னு கூப்பிட்டா நாய் வருது. அந்த நாயை கம்முன்னா வருது, வான்னா வருது. எத்தனை லாங்குவேஜ் சார் அதெல்லாம் அறிவு பேசுறது? சார். ஆ? அதெல்லாம் அறிவு சார். அதெல்லாம் அறிவு. அதான் சொல்றேன். ராஜேஸ்வரி அம்மா சொல்றாங்க அதெல்லாம் அறிவு. அப்ப அந்த அதுக்கெல்லாம் அறிவு இருக்குல்ல. அப்ப மனிதனுக்கும் விலங்குக்கும் எங்க வித்தியாசம்? நீங்க சொல்ற அந்த அறிவு லாங்குவேஜ் எல்லாம் எல்லா உயிரினத்துக்கும் இருக்கே. சிந்திக்கும் திறன் நம்மளுக்கு இருக்கு சார். ஒரு விஷயத்தை சிந்திக்கும் திறன், அணுகுமுறை. பயங்கரமா சிந்திக்கிறோம் போங்க. எல்லா உயிருக்கும் சிந்திக்கும் தன்மை இருக்கிறது. அது சிந்திக்கிறது சொல்றதில்ல, நாம சொல்றோம் அவ்வளவுதான். அதுக்கு லாங்குவேஜ் இருக்குமா? காக்கா கத்துறது வேணா நமக்கு வேணா கா கான்னு கேட்கும். ஆனா அதுக்குள்ள லாங்குவேஜ் இருக்கு. சப்தா அர்த்த ஞானம், சப்தார்த்த ஞான, இந்த சப்தார்த்த ஞானம் இந்த மூணும் சங்கீரணா, இது மூணும் ஒன்னா சேர்ந்தே இருக்கும். சார் நீங்க மியூட் ஆயிட்டீங்க. நீங்க உங்களை கேட்கல. நானா? இல்ல கேக்குது சார், கேக்குது. கேட்கலையா? கேக்குது சார். கேக்குது சார். சோ எந்த ஒரு சப்தம் எடுத்தாலும் அந்த சப்தத்துக்குள்ளார அர்த்த ஞானம் இருக்கு. நமக்கு அதை சர்வபூதருத ஞானம்னு ஒரு ஸ்லோகம் படிக்க போறோம். அதுல இருக்கு அதெல்லாம். ஒவ்வொரு அனிமல்ஸும் ஒவ்வொரு பேர்ட்ஸும் பேசுறதுக்குள்ளார லாங்குவேஜ் இருக்கு. அந்த லாங்குவேஜ்ல மீனிங் இருக்கு. உண்மையிலேயே மனிதன்னா என்ன? யாரு மனிதன்? மனிதன் என்பதற்கு மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம நாளை வகுப்புல படிக்க போறோம். மற்ற விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் எது வித்தியாசம்? எதை கொண்டு மனிதன் என்று சொல்கின்றோம்? நாளைக்கு தெரியும் நம்மளுடைய ஒரிஜினல் மனிதன் என்ன அப்படிங்கிறது. செஷன் கன்க்ளூட் பண்ணலாமா? If your answer நமஸ்கார மந்திரா, gently close your eyes, take a deep breathing and long breathe out. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेत् स्वभावात् करोमि यत् सकलं परस्मै श्रीमन्नारायणायेति समर्पयामि. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. Feel the nice vibration, feel the calmness of your mind. Gently rub your palms, keep on your eyes, bring awareness on your eyes. Gently open your eyes, see the palm with a smile, feel happy, be happy.